வணக்கம் நண்பர்களே. ஃபாரஸ்ட் பாத்திங் அதாவது வனக்குளியல் அப்படிங்கிற ஆடை பார்த்துட்டு நிறைய பேர் ஃபேஸ்புக்கிலேருந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து என்கொயரி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் தெரிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் பாத்திங் அப்படிங்கிறது இதுதான். ஸோ வாட் இஸ் ஃபாரஸ்ட் பாத்திங்? ஃபாரஸ்ட் பாத்திங் அப்படிங்கிறது வந்துட்டு வனக்குளியல். இந்த வனத்தில் போய் குளிக்கிறதுலாம் கிடையாதுங்க. ஆனால் குளியல் இருக்குது, அங்கேயே ஒரு ஆறு இருக்குது, ஒரு குளியல் இருக்குது. ஆனால் வந்து வனத்தோடு சேர்ந்து இருக்கும்போது, இப்போ பார்த்தீங்களா கீழே வந்து ஒரு ஆறு ஓடிட்டு இருக்குது. இந்த மரங்கள், செடிகள், கொடிகள், இந்த பறவைகளின் ஒளி, இந்த மரங்களின் ஓசை, இந்த ஒவ்வொரு மரமும் இலைகளும் வந்து உராயும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த ஓசை மற்றும் அந்த நதிகளின் அந்த சலசலப்பு சப்தம், இதெல்லாம் கேட்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸில் வந்து அதிக நாட்கள் உயிர் வாழ்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சினரின் யோகு அப்படிங்கிறது தான். இந்த சினரின் யோகு இந்த ஃபாரஸ்ட் பாத்திங்கில் நீங்கள் வரும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். அதே போல் வந்துட்டு உங்களுடைய கார்டிசால் அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சு ஹாப்பி ஹார்மோன்ஸான டொப்பமின், செரோட்டோனின், இந்த 4 ஹார்மோன்ஸும் வந்து அதிகரிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி தூண்டப்படுவதால் உங்கள் உடல் வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது மனம் அமைதிப்படும். இந்த மனம் அமைதிப்படும் பொழுது யூ வில் பிகம் அ வெரி பொட்டென்ஷியல். உங்களால் வந்து நல்ல டிசிசிவ் மேக்கிங், நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். வாழ்க்கையை வந்து ஆனந்தமாக வாழ முடியும். எல்லாருமே வந்து இன்றைக்கி ஆனந்தமாக வாழ்கிறாங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நோபடி லீவ்ஸ் ஆக்சுவலி ஃபுல் லைஃப். அவங்களுடைய வந்து உண்மையான வாழ்க்கையை வாழ்கிறதில்லை. ஸோ இந்த மாதிரி மனதை அமைதிப்படுத்தும் போது, இந்த மாதிரி வந்து ஒரு இயற்கையோடு சேர்ந்து வாழும் பொழுது உண்மையான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒரு 15 முறையாவது 15 பேட்சாவது இந்த வனக்குளியல் அப்படிங்கிற ப்ரோக்ராமை வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். வருகிற 24 அதாவது ஈவினிங் 4 to Thursday ஃபுல் டே அண்ட் ஃப்ரைடே டில் 4 o'clock இந்த வனக்குளியல் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்கும். இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஆனக்கட்டியிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கேரளாவில் அமைந்திருக்கக்கூடிய சத்தர்ஷன் அப்படிங்கிற ரிசார்ட்டில் தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்த இருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டி என்னென்னா, அங்கே கூடவே வந்து ஒரு சின்ன மலையேற்றம் இருக்கும், ட்ரெக்கிங் போவோம். அதே மாதிரி வந்து மண் குளியல் இருக்கும். அங்கே ஒரு ஆறு, இந்த ரிசார்ட் தொட்ட மாதிரியே ஒரு ஆறு ஓடிட்டுருக்கும். அதில் வந்து ட்ரெக்கிங் இருக்கும். மின்மினி பூச்சிகளுடைய தியானம் இருக்கும். அதாவது ஃபயர் ஃப்ளைஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மின்மினி பூச்சிகள் நீங்கள் வந்து சினிமாவில் மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்தீங்கன்னா நேரில் பார்க்கலாம். அந்த மின்மினி பூச்சிகளோட ஒரு அரை மணி நேரம் தியானம் கொடுப்போம். அதுக்கும் மேலே யோகா, மெடிடேஷன், சக்ரா மெடிடேஷன், யோக நித்ரா, இது போன்ற பலவிதமான ஆக்டிவிட்டீஸ் வந்து இதில் நம்ம கொடுக்குறோம். இது எல்லாமே சேர்த்து 3 நாள் தங்குறதுக்கு சாப்பாடு, டீ, காஃபி ப்ளஸ் இந்த இத்தனை ஆக்டிவிட்டீஸ், இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே சேர்த்து என்ன காஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? 10,000 ஆகுன்னு நினைக்கிறீங்களா? 20,000 ஆகுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இல்லைங்க. ஒன்லி 2,000 ருபீஸ், 2,000 மட்டும்தான் இதுக்காக நாங்கள் வடிவமைச்சிருக்கிறோம். இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த அமௌண்ட்லேயே வந்துட்டு எல்லாமே கவர் ஆகும். இது வந்து உங்களால் நம்ப முடியாது. இது வந்து ஒரு அதிசயம்னே சொல்லலாம், உலக அதிசயம்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் எங்கள் பேட்சில் வந்தவங்க இதை தான் கேட்டிருக்கிறாங்க. இது எப்படி சார் உங்களால் இத்தனையும் வந்து மேனேஜ் பண்ண முடிஞ்சு, ஒரு ரிசார்ட்டில் வந்து கேரளாவில் வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி இத்தனை ட்ரைனிங் வந்து இந்த 2,000 ரூபாயில் உங்களால் எப்படி கொடுக்க முடியுதுன்னு வந்து நிறைய பேர் ஆச்சரிய பார்வை பார்த்துருக்குறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த அனுபவம் கிடைக்க வேணும்னா உடனடியாக இந்த நம்பரில் ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கிங்க. வருகிற புதன், வியாழன், வெள்ளி. ஸோ see you in the forest bathing Saddarshan. Thank you. லைட்லாம் போடணுமா? பின்னாடி நீங்கள் கல் பார்த்து, அந்த கல் இருக்கு, அதை பார்த்து நடக்கணும். பார்த்து அடுத்தது இந்த பஸ்திரிக்கா. இந்த கைகளை வந்து இந்த மாதிரி வச்சுங்க, நேராக உட்காந்துருங்க. இல்லை நேராக உட்காந்து கீப் யுவர் ஸ்பைன் ஸ்ட்ரைட். உங்களுடைய பேக் ஸ்ட்ரைட் வச்சு கைகளை இந்த மாதிரி வச்சு நல்லா மூச்சு எடுக்கணும். ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. நல்லா மூச்சு எடுக்கும்போது மேலே போகணும். இந்த ரிப்ஸில் எல்லாத்துலேயுமே உங்களுடைய அந்த ஆக்டிவிட்டி மூச்சு எடுக்கணும். கைகள் கீழே இறங்கும்போது மூச்சை விடணும் இந்த மாதிரி. ஸோ ஒரு 20 டைம்ஸ் நேராக உட்காந்துக்கணும். ஃபஸ்ட்டு கீப் யுவர் பேக் ஸ்ட்ரைட் ஒரு 20 டைம்ஸ். நீங்களே கவுண்ட் பண்ணிங்க. 20 டைம்ஸ் முடிச்சவங்க போயிடும்.